தமிழ் சினிமா வரலாற்றில் எத்தனையோ கூட்டணிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கூட்டணி மட்டும்தான் பாடல்களை வெறும் பொழுதுபோக்காக மாற்றாமல் மனித வாழ்க்கையின் தத்துவங்களாக மாற்றியது. அதுதான் கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் கூட்டணி. ஒருவர் தமிழ் மொழியை தன் விரல் நுனியில் வைத்திருந்த கவியரசு, மற்றொருவர் ஏழே சுரங்களுக்குள் உலகையே அடக்கிய மெல்லிசை மன்னர். இவர்கள் இருவரும் சேர்ந்தால் அங்கு பாட்டு பிறக்காது, மாறாக வரலாறு ஒன்று பிறக்கும். இவர்களுக்கிடையே ஒரு சுவாரஸ்யமான போட்டி எப்போதுமே உண்டு. எம்எஸ்வி மெட்டு அமைத்து கொடுத்தால் கண்ணதாசன் சில நிமிடங்களில் வரிகளை எழுதிவிடுவார் என்று சொல்வார்கள். அதேபோல் கண்ணதாசன் சாதாரணமாக பேசும் வார்த்தைகளை கூட எம்எஸ்வி சட்டென்று ஒரு அழியா பாடலாக மாற்றிவிடுவாராம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம், ஒரு முறை காரில் போகும்போது கண்ணதாசன் சொன்னாராம், ஏண்டா விசோ, இந்த கார் ஓடுற சத்தமே ஒரு தாளம் மாதிரி இருக்கே என்று. அடுத்த சில நிமிடங்களில் எம்எஸ்வியின் கற்பனையில் உருவானது தான் அது அந்த பறவை போல் வாழ வேண்டும் என்ற துள்ளல் இசை. அதேபோல் போனால் போகட்டும் போடா என்ற வரிகளுக்குள் ஒளிந்திருந்த சோகத்தை தன் இசையால் அழியாத தத்துவமாக மாற்றியவர் எம்எஸ்வி. இவர்கள் இருவருக்குள்ளும் கோபங்கள் வரும், கருத்து வேறுபாடுகளும் வரும், சில காலம் பிரிந்தும் இருந்தார்கள். ஆனால் அந்த பிரிவு அவர்களின் இசையை பாதிக்கவில்லை. மீண்டும் அவர்கள் இணைந்தபோது தமிழ் நெஞ்சங்கள் கொண்டாடி தீர்த்தன. கண்ணதாசனுக்கு தெரியும் எம்எஸ்வி எப்போது எப்படிப்பட்ட இசையை தருவார் என்று. எம்எஸ்விக்கு தெரியும் கண்ணதாசனின் வார்த்தைகளில் என்ன அர்த்தம் ஒளிந்திருக்கிறது என்று. ஒருமுறை கண்ணதாசன் சொன்னார், விசுபின் இசைக்கு வரிகள் எழுதுவது என்பது ஒரு அழகான குழந்தைக்கு பட்டுச்சட்டை தைப்பது போன்றது. இன்று கவிஞரும் இல்லை, மெல்லிசை மன்னரும் நம்மிடமில்லை. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற பாடல்கள் தலைமுறைகள் தாண்டியும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. காதல், தோல்வி, நட்பு, தத்துவம், ஏமாற்றம் என மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிக்கும் இவர்களின் பாடல்தான் இன்றும் மருந்தாக இருக்கிறது. தமிழ் மொழி இருக்கும் வரை, தமிழ் இசை இருக்கும் வரை கண்ணதாசன் எம்எஸ்வி என்ற இரண்டு சகாப்தங்களின் பெயரும் பிரிக்க முடியாத ஒன்றாக நிலைத்திருக்கும். இன்று இந்த இரு மேதைகளின் பிறந்தநாள் கொண்டாடுவோம் அவர்களின் பாடல்கள் மூலமாக. மயக்கமா